ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தலா சார் போர்ச்சுகல்ல நடந்த குவாலிஃபை ரவுண்ட்ல செலக்ட் ஆயிட்டாரு. அண்ட் அந்த வின் பண்ணதுலயும் ஒரு செம்மையான ரெக்கார்டு வச்சிருக்காரு. 1 minute 49 secondsல அந்த ரவுண்ட்ல குவாலிஃபை ஆகியிருக்காரு. இது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான். நம்ம தலா சார் இப்பதான் துபாயில நடந்த ரேஸ்ல மிகப்பெரிய சாம்பியன் ஆனாரு. அண்ட் அது முடிஞ்சு கொஞ்ச நாள் கூட ஆகல, நம்ம தலா சார் உடனே போர்ச்சுகல்ல நடக்கிற ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அதுல குவாலிஃபையும் ஆகிட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட் நடக்க போற ரேஸ்ல கண்டிப்பா வின் ஆவாரு அப்படின்னு நம்ம தலா சார் ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம சப்போர்ட் அண்ட் விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தலா சார் அவரோட பேஷனை கரெக்டா மெயின்டைன் பண்றாரு. அண்ட் சினிமாவிலும் நடிக்கிறாரு. அண்ட் ஃபேமிலி கூட செம்மையா டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. சோ எல்லாத்தையும் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஆல்சோ லாஸ்டா நடந்த துபாய் ரேஸ்ல சாம்பியன் ஆன அப்புறம் கொடுத்த இன்டர்வியூல நீங்க பேஷனா பாக்குறீங்க, நீங்க சினிமால நடிப்பீங்களா அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டதுக்கு, கண்டிப்பா நான் சினிமாவிலையும் நடிப்பேன், என் பேஷனையும் நான் பார்ப்பேன். சோ எல்லாத்தையும் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணணும். அதே தான் நான் என் ஃபேன்ஸுக்கும் சொல்றேன். என்ன பார்க்க இவ்வளவு தூரம் வந்து எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அது அன்கண்டிஷனலி லவ் தான். அண்ட் அவங்க குடும்பத்தையும் பார்க்கணும், வேலைக்கு போய் நல்லா உழைக்கணும், அண்ட் நல்லா படிக்கணும், அவங்களும் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு தலாஜி சார் ஃபேன்ஸுக்கு செம்மையான மெசேஜ் கொடுத்தாரு. அண்ட் அவர் கரெக்டா பண்றத நம்ம ஃபேன்ஸ் கிட்டயும் கரெக்டா பண்ண சொல்றாரு. அதனாலதான் நம்ம தலாஜி சார் இன்னும் நம்மளுக்கு உயர்ந்த மனிதனாவே தெரியுறாரு அப்படின்னு நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம தலாஜி சாரை இன்னும் புகழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போர்ச்சுகல்ல நடந்த குவாலிஃபை ரவுண்ட்ல நம்ம தலாஜி சார் செலக்ட் ஆயிட்டாரு. அண்ட் 1 minute 49 secondsல அந்த ரவுண்ட்ல முடிச்சிருக்காரு. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.